பிள்ளையானை சிறையில் சந்தித்தது ரகசியமல்ல, நாமல் பத்தலட்டே. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை விவகாரம் நீதிமன்றத்தில் அம்பலமான தகவல். சுரேஷ் சலைவை இயக்கியவர் விரைவில் கைது, அசாத் மௌலானா வாக்குமூலத்தால் அதிர்ச்சியில் கோட்டாபய. கையிட்டி பவானி வீதி தொடர்பான நீதிமன்ற கட்டளை என்று அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சிஎம் விஜயிடம் யாழ்ப்பாணம் சபையில் தொடர்ந்து கத்தும் அர்ச்சுனா எம்பி, எச்சரிக்கும் தேரர். சீமானிடம் தமிழ்நாட்டு மக்களிடமும் அர்ச்சுனா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், ராமதாஸ். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை தம் சிறையில் சந்தித்தமை ரகசியமான விடயமல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். சிறைச்சாலையில் சந்திக்க சென்றமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருப்பது ஒரு அரசியல் ஊடக நாடகம் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பிள்ளையான் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அல்ல எனவும் தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான ஊடக நாடகங்கள் மூலம் அரசியல் எதிரிகளை இலக்கு வைத்து உள்நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்தியை அறிந்த பின்னர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தகவல் ஒன்றினை வெளியிட்டு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். 2018-2019 காலப்பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நான் அவரை சந்திக்க சென்றது ஒரு ரகசியமான விடயமல்ல. உண்மையில் நான் அங்கு சென்றமைக்கான சிறைச்சாலை பதிவுகளை எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ள முடியும். அக்காலகட்டத்தில் அவர் 2015 ஜனாதிபதி தேர்தலிலும் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு எமது கூட்டணியின் பங்காளியாக இருந்தார் என்றும் அறிய கிடைத்துள்ளது. இதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பிரான்ஸ் வரை சென்றுள்ளது. இது அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது. தாம் பிள்ளையானை சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காகவே அதிகாரிகள் இவ்வளவு தூரம் பயணித்தார்கள் என்றால் அது அப்பட்டமான பொதுப்பண விரயம் என்று தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிந்தவரை பிள்ளையான் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அல்ல. அப்படியாயின் அரசாங்கம் இவ்வாறான ஊடக நாடகங்களை நடத்தி யாரை திருப்திப்படுத்த முயல்கின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசியல் நாடகங்கள் மற்றும் ஊடக தலைப்புச் செய்திகளில் கவனம் செலுத்துவதை விடுத்து நாட்டு மக்களுக்கு அர்த்தமுள்ள பலன்களை பெற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்துவதாகும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் களத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குறித்த வழக்கின் மரண விசாரணை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மரண விசாரணையின் போது விரிவுரையாளரின் மகனும் போலீசாரும் சாட்சியம் வழங்கினர். இதன்போது சாட்சியம் அளித்த போலீசார் உயிரிழந்த விரிவுரையாளரின் இறப்புக்கு காரணம் களத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டமையே என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்ததுடன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இருவர் மீதும் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருவரது மரண விசாரணைகளுக்கு பின்னர் வழக்கை எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு திகதியிட்ட நீதவான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தை அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷானும், முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சர்மினி விக்னேஸ்வரனும், இரண்டாவது சந்தேக நபரின் பெயர் குறிப்பிடப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரளவின் வழிகாட்டலில் மற்றும் ஒரு சட்டத்தரணியும் முன்னிலையாகினர். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான தகவல்களை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளார். பிரான்சில் உள்ள அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டு இந்த தகவல்களை ஒப்படைத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் சுரேஷ் சலைவே பிரதான சந்தேக நபராக உள்ளார் என்றும் குறிப்பிட்ட அவர் ஊடகவியலாளர் பிரக்ரேத் எக்னிலிகூட கடத்தப்பட்டமை, கீத் நொயார் மீதான தாக்குதல், லசந்த விக்ரமதுங்க படுகொலை மற்றும் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட குற்றங்களுடன் தொடர்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் பல விடயங்களை முன்வைத்தார். ஆசாத் மௌலானா சேனல் 4 குறிப்பிட்டதை விட மேலும் பல விடயங்களை குறிப்பிட்டார். அதில் பல விடயங்களை விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் முகமாக வீதிக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள வேலையை வலிவடக்கு பிரதேச சபையினர் அகற்ற அனுமதிப்பதா தடை விதிப்பதா என்பது தொடர்பான கட்டளையினை இன்றைய தினம் வியாழக்கிழமை மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் வழங்கவுள்ளது. விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. அந்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வீதி அளவிடப்பட்டது. அதனையடுத்து அவ்வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் என்றும் வேலியை அகற்றும் செலவினத்தை விகாராதிபதியே பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் எனவும் தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். இதனையடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாராதிபதி முறைப்பாடொன்றையும் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என்றும் அச்சுறுத்தும் தொனியில் கூறியுள்ளனர். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதியாக கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச சபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்க வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். குறித்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலைபட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய நீதிமன்றம் வலிவடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரை கடந்த 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் அன்றைய தினம் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாக தனது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதனையடுத்து குறித்த வழக்கின் மீதான கட்டளைக்காக இன்றைய தினம் வியாழக்கிழமைக்கு நீதிமன்றம் திகதியிட்டது. அந்த வீதியை கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள வேலியை அகற்றுவதனூடாக தையிட்டி சட்டவிரோத விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள சில காணிகள் விடுவிக்கப்படக்கூடிய ஏத நிலை காணப்படுவதனால் இன்றைய தினம் வழங்கப்படவுள்ள கட்டளை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஜனவரி மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசு சேவையின் சம்பள உயர்வுகள் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பெரிய பிரச்சினைகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எங்களுக்கு ஒரு வலுவான அரசு சேவை தேவைப்படுகிறது. எமது காவல்துறையினர் முப்படைகள் மற்றும் அரசாங்க அதிபர் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரை ஒரு வலுவான அரசு சேவை அவசியமாகும். நாங்கள் அதற்காகவே உழைத்து வருகின்றோம். அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதுடன் அதற்கான முறையான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அர்ச்சுனா சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கடுமையாக சாடியிருந்தார். அதனை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதியான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் உரிமை மற்றும் வாழ்வுரிமைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக பேரிழப்புடன் விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்ட காலங்களில் தமிழினம் பின்னடைவை சந்தித்ததற்கு சகோதர யுத்தங்களும் ஒற்றுமையின்மையுமே முதன்மை காரணம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கின்றது. இத்தகைய சூழலில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமானை குறிவைத்து ஆயுதம் இருந்திருந்தால் சுட்டிருப்பேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தரைக்குறைவாக பேசியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வளர்வதை சகித்துக் கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயல்பட்டு தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது. அண்டை நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு பேசுவதை சம்பந்தப்பட்ட அரசுகள் வேடிக்கை பார்ப்பது கண்டனத்துக்குரியது. எனவே ராமநாதன் அர்ச்சுனா தனது ஜனநாயக விரோத பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று தம்பி சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு விஜயின் ஆதரவாளர்கள் யாழ்ப்பாணத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த வடமாகாணத்தையுமே பெற்றுக் கொள்ளுமாறு கோரி வருகின்றனர் என பேராசிரியர் இந்து ராகேர தேரர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் யோசப் விஜய் கச்சத்தீவு குறித்து வெளியிட்ட கருத்து நாட்டின் இறையாண்மைக்கும் பாரிய சவாலாக அமைந்துள்ளதாகவும் இந்து ராகோரே தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார். மகாபிரிவினாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அதில் அவர் மேலும் கூறுகையில்
தமிழக முதலமைச்சர் கச்சத்தீவை மீட்பேன் என்று கூறிய போது யாழ்ப்பாணத்தில் உள்ள சில குழுக்கள் அதற்கு ஆதரவாக கோஷமிட்டு கொண்டாடினர். நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்களும் அதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் நமது தலைவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டுவிட்டு அங்கு பெற்றுக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என கூறியிருந்தனர். அதனை கொடுத்தாலும் பரவாயில்லை என்ற ரீதியிலேயே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையப் போவது போல் தோன்றுகின்றது. இன்று நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு விஜயின் ஆதரவாளர்கள் யாழ்ப்பாணத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த வடமாகாணத்தையுமே பெற்றுக் கொள்ளுமாறு கோரி வருகின்றனர். இந்த அரசியல் கொள்கை மற்றும் நகர்வானது எதிர்காலத்தில் நமது நாட்டின் ராணுவத்தினர் பாதுகாத்த நாட்டின் இறையாண்மைக்கு பாரிய சவாலாகவும் ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனையாகவும் மாறப்போவது உறுதி என பேராசிரியர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டம் அதிபர் திணைக்களம் ஊடாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் பல அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஏனைய சில நடவடிக்கைகளிலும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே முக்கிய பங்காற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பெரேஸ் நீதிமன்றில் பிரான்சில் உள்ள அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் ஒன்றை செய்துள்ளதாகவும் இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளில் ஒரு முக்கிய திருப்புமுனை என்றும் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர தலைமையிலான குழுவினர் பிரான்சுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை மேற்கோள் காட்டி திலீப பீரிஸ் நீதிமன்றில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் சுரேஷ் சலே மூல சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளார் என்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் இலக்கை அடைவதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். அதுடன் பிள்ளையாருடன் தொடர்புடைய குழுவினரும் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சில அதிகாரிகளும் இணைந்து அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒப்பந்த கொலைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டமை, கீத் நொயார் மீதான தாக்குதல், லசத் விக்ரமதுங்க படுகொலை மற்றும் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட குற்றங்களுடன் இக்குழுவுக்கு தொடர்பு இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை நீதிமன்றில் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தி சவாலுக்கு உட்படுத்தாத வரை அதனை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் வாதிட்டுள்ளார். அனைத்து தரப்பு சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த நீதவான் சுரேஷ் சாலையின் நீதிமன்ற முன்னிலையாக்கல் மற்றும் தண்டனையினை சட்டக்கோவையின் 127வது பிரிவின் கீழ் அவர் வாக்குமூலம் அளிப்பதற்கான கோரிக்கை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் மீதான உத்தரவுகள் ஜூலை 1 வழங்கப்படும் என அறிவித்தார். தொடர் சட்ட நடவடிக்கைகளுக்காக சுரேஷ் சாலை தற்போதும் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார்.